உங்களுக்கு நிறைய இளநரை இருக்கா? இந்த இளநரையை போக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் டையை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் இளநரைகள்லாம் காணாமலே போயிடும். இளநரைகள் உள்ளவங்களுக்கும் சரி, முதுநரைகள் உள்ளவங்களுக்கும் சரி இந்த ஹேர் டை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்றதையும் பார்த்தலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அதாவது செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான். ஒரு 25 மில்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நான் கூட இதை 1 வீக்குக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது 1 வீக்குக்கு மேலேயே வரும் நமக்கு இந்த ஆயில். இப்போ இது கூட வந்து ஒரு சில முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அது என்னன்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காஃபி பவுடர் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். 2 ரூபா காஃபி பவுடர் நான் ப்ரூக் பாக்கெட் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேக்கெட் அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காஃபி பவுடர் கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கோகோனட் ஆயிலில் வந்து மிக்ஸ் ஆகாது. அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் ஒரே மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆகும். பாருங்கள் இப்போ கலர் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா ஒரு டார்க் கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நாம் இதில் ஒரு முக்கியமான பொருள் தான் சேர்க்க போகிறோம். என்னடா இதெல்லாம் போய் ஆயிலில் சேர்க்குறாங்களேன்னு நினைக்காதீங்க. இந்த உப்பை நம்ம சேர்க்கறதுனால நம்ம முடியில் உள்ள நிறத்தை வந்து நல்லா தக்க வச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் வந்து உப்பு சேர்க்குறது. 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெயோட அளவு பொறுத்து நீங்கள் உப்பு வந்து இதில் சேர்த்துக்கணும். அதாவது கல் உப்பு தான் கண்டிப்பாக சேர்க்கணும். நான் கல் உப்பை வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து கல் உப்பு சேர்த்தோம்னா கரையாது. அதனால் தூள் உப்பாக நம்ம செஞ்சுட்டு சேர்த்தோம்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நாம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வெந்தய பொடி தாங்க சேர்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வெந்தயம் இருந்தால் அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாகி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே இல்லைன்னா நமக்கு வெந்தய பொடியே நாட்டுக்கு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும். தாராளமாக அந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்தயம் வந்து நமக்கு கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு. எந்த கட்டிகளும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஹேர் டை நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தருங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணி விடலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இளநரைகள் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம இதில் வந்து லெமன் தான் சேர்க்க போகிறோம். நான் ஒரு முழு லெமன் எடுத்திருக்கேன். நமக்கு அந்தளவு தேவையில்லை. இதில் வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு 1/2 லெமனை மட்டும் இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். சீடெல்லாம் எடுத்துகிட்டு பிழிஞ்சிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கோகோனட் ஆயிலில் லெமனை மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம 1/2 லெமன் எல்லாம் பிழிஞ்சாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அழுத்தி எல்லா சாரும் வர மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அப்படியே ஒரு மாதிரி திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனால் ஒன்றுமே கிடையாது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆயிலில் வந்து எல்லாத்தோட எசன்ஸும் இறங்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம்.
அவ்வளோதாங்க, நமக்கு ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஃபைனலாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இந்த ஹேர் டையை ஹீட் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் ஹேரில் வந்து இதை வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் வந்து வெந்தயம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, லெமன் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காமல் கூட போயிடும். அதனால் சொல்கிறேன், இதை வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது டக்குன்னு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிவிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் டையை வந்து நம்ம இதில் சென்டரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி அந்த ஆயில் தனியாக, நம்ம சேர்த்துருக்க பொருள் தனியாக ரெண்டுமே பிரிஞ்சிரும் பாருங்கள். உங்களுக்கு தனித்தனியாக தெரியும். நமக்கு வந்து நம்ம சேர்த்த பொருளோட எசன்ஸ் எல்லாம் நம்ம ஆயிலில் இறங்கியிருக்கும். நமக்கு வந்து அந்த ஆயில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம். 1 or 2 மினிட்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா போதும். லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆனால் போதும். உங்களுக்கு வந்து தள்ளப்படலாம் கொதிக்க வேண்டாம். கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தால் நமக்கு போதும். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஹேருக்கு அவ்வளோ நல்லது. நம்ம முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ரெண்டும் தனித்தனியாக வரும் பாருங்கள். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். தனியாக அப்படியே மேலே மட்டும் தனியாக வருது பாருங்கள். ரவுண்டாக ஆயில் மட்டும் தனியாக வந்து நிற்கும் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் ஒரு இடுக்கி மாதிரி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மெதுவாக எடுத்து நம்ம கீழே இதை வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தணுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, விளக்கெண்ணெய் தாங்க சேர்க்க போகிறோம். இதுவும் செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெயாக வாங்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இளநரை முதுநரை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கூட இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாகவே தெரியும். ஆயில் தனியாக, நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் தனியாக தெரியும் நமக்கு. இப்படி நம்ம ரெடி பண்ணும்பொழுது இப்படி தனியாக தெரியணும். அப்போ தான் இதில் உள்ள எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். நமக்கு இந்த ஆயில் மட்டுமே போதும். நம்ம முடிக்கு அவ்வளோ ஒரு கருமையை கொடுக்கும். நம்ம முடியை வந்து நல்லா வளரவும் வைக்கும். இவ்வளோ ஹேர் டை நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையில்லை. அதனால் நான் வந்து இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வடிகட்டிலாம் எடுத்து ஊற்றிக்க வேணாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்தே ஊற்றிடுங்க. ஏன்னா அந்த எசன்ஸ்லேயே இருக்கட்டும் நமக்கு. அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 1 வாரத்துக்கு எப்படியும் இருக்கும். நமக்கு வெளியிலேயே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இது வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஹேர் ஃபால்லாம் இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து பவுலில் ஊற்றி நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் என்னுடைய ஹேரில்.
உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் தெரியும். ஆனால் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா இதனோட ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்திலேயே உங்கள் முடி வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருகருன்னு மாறிடும். அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் தான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோம்பு வச்சு தலையில், அதாவது முடியில் வந்து சிக்கில்லாமல் வச்சுட்டு அப்புறமேட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நான் எப்பயுமே நேர் வகுடு தான் எடுப்பேன். அந்த நேர் வகுடுலேயே நான் அப்ளை பண்ண போகிறேன். என்னுடைய நரைமுடிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. உள்ளெல்லாம் நிறையவே இருக்கும் நரைமுடிகள். இந்த ஹேர் டையை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரேங்க. ஆரம்பத்தில் ரொம்பவே நிறைய முடி வெள்ளையாக இருந்துச்சு. இப்போ நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் நரைமுடிகள் இருக்குது. நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதனால தான் இந்த ஹேர் டையை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் போடுறேன். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே இளநரைகள் வந்துடுது. அவங்களுக்கெல்லாம் இந்த ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சன்னுக்கு கூட நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. இருக்கிற அங்கங்கே இருக்கிற வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நரைமுடியும் நமக்கு வர்றது தடுக்குது. அது மட்டும் இல்லை வந்த முடியும் நல்ல கருமையாக மாறுது. அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.